குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் குட்வில் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குட்வில்னா என்னது? ஒரு ஃபேமோட பிராண்ட் வேல்யூ தான் நம்ம குட்வில் சொல்லுவோம். ஸோ இந்த பிராண்ட் வேல்யூவை நான் எப்படி மெஷர் பண்ணுறது, அதுதான் இந்த சாப்டரோட பேசிக் அவுட்லைன். ஸோ கம்பெனியோட ஒர்த்து, இந்த பிராண்டோட ஒர்த்து என்னங்கிறது பார்ப்போம் இல்லையா, அது பற்றி தான் குட்வில். அந்த குட்வில் இப்படி மெஷர் பண்ணுறது தான் சாப்டரோட அவுட்லைன். ஸோ இப்போது எப்படி நான் மெஷர் பண்ணுறதுனா, குட்வில்ல 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட், கேபிட்டலைசேஷன் மெத்தட். இந்த 4 மெத்தட்லையுமே நம்ம பிராண்டோட ஒர்த்தை அரைவ் பண்ண முடியும். ஸோ இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட், இதை ஒரு கேள்வி வரும், 4 மெத்தட் இருக்குன்னா எதுக்கு 4 மெத்தட், ஒரு மெத்தட் இருந்தால் போகாதா, இதுக்கு நம்ம இவ்வளோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்மளுக்கு வேணுங்கிற கேள்வி வரும். அது சில காரணங்கள் இருக்குது. ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணான்னா, ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்ததுன்னா we can use the ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். வெயிட்டட் ஆவரேஜ் நான் எப்போ யூஸ் பண்ணணும், ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குது, இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங், ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ வெயிட்டட் ஆவரேஜ். சூப்பர் ப்ராஃபிட்னா கம்பேரிசன், நான் என்ன பண்ணுறேன், என்ன மாதிரி இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்கூலில் மார்க்ஸ் கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, நம்ம என்ன வாங்கி இன்னொரு என்ன வாங்கினா, அந்த கம்பேரிசன் தான் வி கால் இட் அஸ் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அப்புறம் கேபிட்டலைசேஷன், அது கீழே குறைச்சி பார்ப்போம். ஸோ 4 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 4 மெத்தடோட லாஜிக் என்ன, ஹவு இட் இஸ் பீன் கம்ப்யூட்டட் எல்லாமே நம்ம நியூமரிக்கலாக பார்ப்போம். ஸோ டு பிகின் வித் ஒரு குவிக் ரிகால். குட்வில்னா என்ன, பிராண்டோட வேல்யூ தான் குட்வில். இந்த பிராண்ட் வேல்யூ நான் இந்த 4 மெத்தட்ஸ் மூலிமா நான் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த 4th மெத்தடில் 2 சப் பாயிண்ட்ஸ் இருக்குது, 2 மெத்தட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ டோட்டலாக பார்த்தா 5 மெத்தட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் குட்வில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டால், we have 2 types, purchased goodwill, இன்னொன்று செல்ஃப் ஜென்ரேட்டட். பர்ச்சேஸ்டு குட்வில்னா என்னது, ஒரு பிராண்டை அக்வயர் பண்ணும்போது அந்த பிராண்டுக்கு நம்ம ப்ரீமியம் பே பண்ணுவோம். ரிப்பீட், ஒரு பிராண்ட், ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் தான் குட்வில் சொல்லுவோம். அந்த ப்ரீமியம்னா என்ன, எப்படி அரைவ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள் ஃபார் பர்ச்சேஸ்டு குட்வில். இப்போ லெட்ஸ் சே டைட்டன் கம்பெனி பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுத்துப்போம். கொஞ்சம் நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் தான், எக்ஸாம்பிளுக்காக. லயபிலிட்டி சைடில் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, நெட்வொர்த் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம், ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் நெட்வொர்த்னா என்னது, ஐ திங்க் பட் ஓனர்ஸு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ டைட்டன் கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் 45 lakhsனால் என்ன அர்த்தம், ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியில் 45 லட்சம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 6 lakhsனு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் என்ன இருக்குது, 51 lakhs கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அதான் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட் என்ன, 51 லட்சம். நான் கரண்ட் லைபிலிட்டி, இட் இஸ் லைபிலிட்டி பேயபிள் ஆஃப்டர் 1 year. ஒரு வருஷம் கழிச்சு நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 2.5 lakhs நான் பே பண்ணணும். கரண்ட் லைபிலிட்டி ஒரு 2 lakhs இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தா 55.5 lakhs இருக்குது லைபிலிட்டியில். அசட் சைடில் நான் கரண்ட் அசட்டில் லேண்ட் அண்ட் பில்டிங் உள்ள அமௌண்ட்டு, ஃபர்னிச்சர் அமௌண்ட்லாம் கொடுத்துருக்கோம். டோட்டலாக பார்த்தா 55 lakhs இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட் மேட்ச் ஆகுது. இது யாரோடது, டைட்டனோடது. இப்போ பாயிண்ட் என்ன, டைட்டன் வாஸ் அக்வைர்ட் பை ஃபாஸ்ட் ட்ராக் ஃபார் 60 lakhs. இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் என்ன பண்ணுறாங்க, டைட்டன் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. என்ன அமௌண்ட்டுக்கு, 60 lakhs கொடுத்து. ஸோ ஒரு பிராண்டுக்கு நீங்கள் பே பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பே பண்ணுங்கிறது தெரியணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ராக்கை டைட்டனாக வாங்குறாங்க, 60 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கணும் இந்த பிஸ்னஸுக்குன்னு பார்த்தா, எப்படி அரைவ் பண்ணோம்னா, we have 2 concept, asset approach or liability approach. asset approach என்னதுன்னா, asset side total minus outside liability. இதை மைனஸ் பண்ணிட்டா, ஸோ ஒன்ஸ் அகெயின் asset side total minus outside liability. இதை பண்ணால் நான் புக்ஸு படி, ஃபினான்ஷியல்ஸ் படி, அதாவது செல்லிங் கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் படி நான் ப்ரொமோட்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னங்கிறது வந்துடும், which will be nothing but shareholders funds தான். இது ஒரு கேள்வி வரும், இவ்வளோ சுற்றி வளைச்சு போடுறது இதே எடுத்து போட்டலாமே அப்போது அப்படிங்கிற கேள்வியெலாம் வரும். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. சம்டைம்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகாது, டேரெக்டாக நீங்கள் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எடுத்து போட முடியாது. சில காரணங்களுக்காக தான் 2 அப்ரோச்சுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அப்ரோச்சை எப்போ ஃபாலோ பண்ணுங்கிறது நம்ம கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு அப்ரோச் என்னென்னா, அசட் சைட் டோட்டல் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு கரண்ட் அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டியை மைனஸ் பண்ணி விட்ருங்க. அதாவது அவுட் சைட் லைபிலிட்டியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா விட்டு போனது என்ன வரும், உங்களுக்கு ரோமன் நம்பர் 1 ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்துடும். டேரெக்டாகவே நம்பர் எடுத்து போடலாமேங்கிற கேள்வி வரும். போடலாம் தான், ஆனால் சில கேஸில் போட முடியாது. எப்போ போடலாம், எப்போ போட முடியாது, இன்னும் கீழே எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அசட் சைட் டோட்டல் என்ன, நம்மளுக்கு 55.5 lakhs. இதில் அவுட் சைட் லைபிலிட்டி 2.5 and 2 lakhs மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும், அது 4.5 lakhs நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வாட் யூ வில் கெட் ஹியர், வில் கெட் தி ஆன்சர் as 51 lakhs.
51 lakhs வரும். ஸோ புக்ஸு படி என்னென்னா நான் ப்ரொமோட்டர்ஸு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன 51 லட்சம். நான் 51 lakhs கொடுக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணுறேன் 60 lakhs கொடுக்குறேன். பிகாஸ் ஒன்லி when you pay this amount நான் எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸை வெளில அனுப்பிச்சிட்டு நான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவோம். ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும்போது we have to get the ownership. ஓனர்ஷிப் போகிற என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர் ஃபஸ்ட் நீங்கள் அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ப்ரொமோட்டர்ஸு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன 51 லட்சத்தை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் 51 lakhs கொடுத்தா பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரணும். அந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணணும். தட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இஸ் கால்ட் அஸ் வி கால்ட் அஸ் குட்வில். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, டெக்னோ வாஸ் அக்வைர்ட் பை ஃபாஸ்ட்ராக் ஃபார் 60 lakhs. 60 lakhs கொடுத்துட்டு பிஸ்னஸ் வாங்க போகிறோம். நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன 51 லட்சம். அப்போது எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன் 51 lakhs நான் கொடுக்க வேண்டிய இடத்துல 60 lakhs தரேன்னா என்ன பண்ணுறேன் 9 lakhs எக்ஸ்ட்ரா தரேன். அந்த 9 lakhs தான் இப்போ நம்ம குட்வில் சொல்லுவோம். therefore goodwill is GW goodwill. நான் ஃபுல்லாக போட்டுறேன். இது GWங்கிறது குட்வில். ஸோ குட்வில் வந்து இங்கே 9 lakhs. எப்படி வந்தது 60 lakhs மைனஸ் 51 lakhs பண்ணால் 9 lakhs வந்துடும். இப்போது 2-3 கேள்வி இதில் வரும். இந்த 9 lakhs எப்படி அரைவ் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். சாப்டரோட பேசிக் அவுட்லைன் அந்த 9 lakhs எப்படி வந்திருக்குங்கிறத கீழே நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க போகிறோம். அதான் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, வெயிட்டட் ஆவரேஜ், சூப்பர் ப்ராஃபிட்டு, கேபிட்டலைசேஷனில் எப்படி பில்ட் பண்ணுவாங்க, நம்பரை எப்படி அரைவ் பண்ணுவாங்க, வில் சி தட் ஒன். இன்னொன்று பாயிண்ட் என்னன்னா, நான் ஏன் 55 lakhsலேருந்து அவுட் சைடில் எப்படி ஏன் மைனஸ் பண்ணுங்கிற கேள்வியும் வந்திருக்கலாம் உங்கள் மைண்டில். அதுக்கான பதிலும் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு 9 lakhs டெரைவ் பண்ணுறது டாப்பிக்கோட அவுட்லைன், அது கீழே எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஏன் இதை மைனஸ் பண்ணணும், அசட் சைடு எடுத்துகிட்டு நான் ஏன் இதை மைனஸ் பண்ணணும்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். உங்களுடைய அசட்டை நான் எடுக்கிறேன், உங்கள் சொத்தை நான் எடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணணும், நீங்கள் காசை கொடுத்துட்டு அந்த அசட்டை வாங்கினீங்க, இப்போ அந்த அசட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும். ஐ ஹேவ் டு பே யூ 55.5 lakhs. அட் த சேம் டைம் உங்களுடைய கடன், நீங்கள் யார்கிட்டேருந்தோ கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை நான் அடைச்சிக்கிறேங்கிறேன். அப்போ என்ன பண்ணோம், அந்த கடனை எடுத்துட்ட அளவுக்கு நீங்கள் எனக்கு பே பண்ணணும், நான் பே பண்ண மாட்டேன். ஸோ நான் கொடுக்க வேண்டிய காசு 55.5 lakhs, உங்கள்கிட்டேருந்து வர வேண்டிய காசு 4.5 lakhs. செட் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும் 51 lakhs நான் நெட்டாக பே பண்ணோம் உங்களுக்கு. இந்த 51 lakhs தான் இன்னொரு என்ன பண்ணோம், நம்ம டேரெக்டாகவே லைபிலிட்டி சைட்டை ரொம்ப நம்பர் எடுத்து ஆன்சர் வந்துடும். அப்படியும் நீங்கள் போடலாம். போத் வில் கிவ் சேம் ஆன்சர், பட் சம்டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பாயிண்ட் நம்ம கீழே பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் மைனஸ் பண்ணுறோம் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமிங் பேக் ஹியர், நான் 51 lakhs முடிக்க வேண்டிய ட்ரான்சாக்ஷனை நான் 60 lakhs கொடுத்து முடிக்கிறேன்னா அந்த 9 lakhs நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன். அந்த 9 lakhs நம்ம குட்வில் சொல்கிறோம். இந்த 9 lakhs நம்ம எப்படி அரைவ் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கமிங் பேக் ஹியர், இப்போ தியரி பார்த்தீங்கன்னா when we acquire a business we pay a premium. அந்த ப்ரீமியம்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் we have paid. இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், நம்ம பே பண்ண அமௌண்ட்டு 60 லட்சம் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி. செல்லிங் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்னது, இந்த ரோமன் நம்பர் 1 which is 51 lakhs here. இங்கே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை பண்ணுறதுக்கு இல்லை, அதனால் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். 51 lakhs 60 minus 51 is what is our premium part, which is called as goodwill. ஸோ இதான் பர்ச்சேஸ்டு குட்வில் சொல்லுவோம். பர்ச்சேஸ்ட் குட்வில் எப்போ வரும்னா அக்வயர் அ பிஸ்னஸ். இது கீ பாயிண்ட், அக்வயர் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை வாங்கும்போது தான் we have the concept of purchased goodwill. இந்த பர்ச்சேஸ்டு குட்வில் என்ன பண்ணலாம், நீங்கள் குட்வில் அக்கௌண்ட் வில் பி ஓப்பன் இன் தி புக்ஸ், தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல்ஸில் நீங்கள் குட்வில் லெட்ஜர் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க முடியும். என்ட்ரி பார்த்தாக்க என்ட்ரி என்ன வரும் உங்களுக்கு, இங்கே என்ட்ரி வில் பி குட்வில் கம்பெனிக்கு என்னது, குட்வில் இஸ் அன் அசட். அசட் ஏறுது, டெபிட் பண்ணுறோம் 9 lakhs. அப்புறம் நான் காசை கொடுத்துட்டு தான் இந்த பிராண்டை அக்வயர் பண்ணியிருக்கேன். இந்த 9 lakhs ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்களா, காசை கொடுத்துருக்கோம்ல. ஸோ நம்ம காசு, நம்ம பேங்க் பேலன்ஸ் குறையும். பேங்க் பேலன்ஸ் நமக்கு ஒரு அசட்டு குறையுது, கிரெடிட்டு புக்ஸுக்குள்ளே குட்வில் உள்ள வருது, குட்வில் அக்கௌண்ட் டெபிட். ஸோ குட்வில் டு பேங்க் 9 lakhs அவர் அக்கௌண்டிங் என்ட்ரி குட்வில் பொறுத்த வரைக்கும். இங்கே கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிங்கன்னா இது கொஞ்சம் டெக்னிக்கல் ஏரியா. ஈவன் தோ எக்ஸாம் டெஸ்ட் பண்ணாட்டி கூட இது கொஞ்சம் கான்செப்ஷுவலாக இம்பார்ட்டண்ட்டு. எந்த புக்கிலும் இருக்காது, இதுக்கு வந்து அப்ளிகேஷன் பார்ட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 51 lakhs முடிக்க வேண்டிய ட்ரான்சாக்ஷனை நீங்கள் 60 lakhs கொடுத்து முடிச்சிருக்கோம். அப்போ அந்த 9 lakhs நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன்ல, அஸ்யூம் லைக் திஸ். நான் வந்து ஒரு ஃபோன் வாங்குகிறேன், அந்த ஃபோனோட விலை 10,000 ரூபா, 10,000 rupees நான் ஃபோன் வாங்கணும். பட் என்ன பண்ணுறேன், 12,000 rupees கொடுத்து நான் ஃபோனை வாங்குகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா 2,000 கொடுத்துருக்கீங்களே, அந்த 2,000ங்கிறது என்னது பேசிக்காக, இட்ஸ் நத்திங் பட் லாஸ். அந்த 2,000 ரூபாய் நம்மளுக்கு லாஸ் தான் இல்லையா. சேம் வே குட்வில் என்னது, நம்மளுக்கு
51 lakhsக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷனை முடிச்சிருக்கணும், இந்த பிஸ்னஸ் அக்விசிஷனை முடிச்சிருக்கணும். ஆனால் 60 lakhsக்கு நான் முடிக்கிறேன். அப்போ 9 lakhs எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. அந்த 9 lakhsum என்னது? பேசிக்காக அதுவும் ஒரு லாஸ் தான். ரீகால் அவர் 11th ஸ்டாண்டர்ட், நம்ம 11th என்ன படிச்சிருப்போம்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ எக்ஸ்பென்ஸோ லாஸோ இருந்ததுன்னா டெபிட் பண்ணி முடிக்கணும். அதாவது எங்கே போகும்? ஃபினான்ஷியல்ஸில் ட்ரேடிங் P&L நீங்கள் அதை போட்டு முடிச்சிடணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்? இந்த பே பண்ண அமௌண்ட்டு குட்வில் ஆஃப் 9 lakhs என்ன சொல்கிறோம்? நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் கொஞ்சம் டெக்னிக்கல் ஏரியா, இது இப்போ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்ச லாஜிக் சொல்லிடுறேன். ஏன் குட்வில் அசட்டு, ஏன் அது P&L லாஸாக புக் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டால் மேட்சிங் பிரின்சிபல். அதாவது கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணால் வில் கெட் திஸ் லாஜிக் ஹியர். சரி, நான் வந்து இந்த பிஸ்னஸை 9 lakhs எக்ஸ்ட்ரா தரேன் இல்லையா? 9 lakhs அமௌண்ட் நீங்கள் நம்ம ஒன்றும் சேரிட்டி பண்ணல. நம்ம ஒரு பிஸ்னஸுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறோன்னா நம்ம சும்மா பே பண்ணல. நம்ம கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் 9 lakhs we will try to recover it back from the business. from the புது பிஸ்னஸ்லேருந்து அந்த அமௌண்ட்டை நான் திரும்ப ரெக்கவர் பண்ண பார்ப்பேன். எப்படி ரெக்கவர் பண்ணுவேன்? இந்த நேம் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸை அக்வயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பிஸ்னஸுக்கு அட்ராக்டான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நம்ம அவங்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? அக்வயர் பண்ணிடுறோம். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் திரும்ப சாமான் வாங்கும்போது என்ன ஆகுது? அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்மே நம்மளுக்கு வரும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ப்ரையராக ஒரு ஃபியூ இயர்ஸுக்கான ப்ராஃபிட் விச் வி கால் இட் அஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அந்த பாயிண்ட் நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிராண்ட் அக்வயர் பண்ணும்போது அந்த பிராண்டோட அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸுக்கான ப்ராஃபிட்டை நம்ம இப்போவே அவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுத்துருவோம். இட்ஸ் திங் பட் அ காம்பன்சேஷன். ஸோ அந்த காம்பன்சேட் நான் இப்போவே பண்ணிவிடுவேன். இந்த பே பண்ண அமௌண்ட் என்ன பண்ணுவேன்? நான் திரும்ப ரெக்கவர் பண்ணிவிடுவேன். நான் எப்படி ரெக்கவர் பண்ணுவேன்? இந்த நேம் ஆஃப் சப்சீக்வெண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் மூலிமா வி வில் ரெக்கவர் பேக் தி அமௌண்ட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம பே பண்ண அமௌண்ட் 9 lakhs ஒன்றும் வேஸ்ட்டாக போக போகிறது இல்லை. அந்த 9 lakhs நான் திரும்ப ரெக்கவர் பண்ணிவிடுவேன் ப்ராஃபிட் மூலிமா. ஸோ இப்போ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்னா, ப்ராஃபிட்ஸ் இப்போது பிராண்ட் அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டு ஒரு வருஷத்துக்கு வருமா இல்லை மல்டிபிள் இயர்ஸுக்கு வருமானு கேட்டால் வி வில் கெட் த ப்ராஃபிட் ஃபார் மல்டிபிள் இயர்ஸ் ப்ராஃபிட் வரும். அப்போ ப்ராஃபிட் மல்டிபிள் இயர்ஸ் வருதுன்னா லாஸ் என்ன பண்ணணும்? லாஸையும் நீங்கள் மல்டிபிள் இயர்ஸ் புக் பண்ணணும். ஸோ இந்த 9 lakhsங்கிறது ஒரு லாஸ் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த லாஸு சிங்கிள் இயருக்கான லாஸ் இல்லை, இது மல்டிபிள் இயர்ஸ்க்கான லாஸு. ஸோ என்ன ஆகும்னா, குட்வில் இப்போ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றிடுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றிட்டு குட்வில் எவ்ரி இயர் இட் இஸ் சப்ஜெக்ட் டு அமார்டைசேஷன். அமார்டைசேஷன்னா என்ன? ஜஸ்ட் லைக் டெப்ரிசியேஷன். நம்ம எப்படி அசட்ஸை டெப்ரிஷியேட் பண்ணுறோமோ அதே லாஜிக்கில் தான் வி சார்ஜ் அமார்டைசேஷன் as well. ஸோ அமார்டைஸ் பண்ணுவோம். இந்த குட்வில் ஏற்றிட்டு கொஞ்சம் வருஷமாக என்ன பண்ணுவோம்? அமார்டைஸ் பண்ணி இந்த 9 lakhs நான் P&L கொண்டு போயிடுவேன். ஸோ 9 lakhs அல்டிமேட்டாக லாஸ் தான் P&L தான் போகணும். ஆனால் அது 1 year லாஸ் இல்லை, மல்டிபிள் இயர் லாஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றுங்க, அமார்டைஸ் பண்ணி டேக் இட் டு P&L. இதுதான் இங்கே லாஜிக். ஸோ இஃப் யூ கம் ஹியர், இப்போ என்ன ஆகும்னா, அந்த பே பண்ண குட்வில் வந்து நம்மளுக்கு அசட்டாக பேலன்ஸ் ஷீட்டில் உட்காரும். பேலன்ஸ் ஷீட்டில் உட்கார வச்சுட்டு அந்த லாஸ் ஆஃப் 9 lakhs அமார்டைஸ் பண்ணுவோம். ஸோ என்ன அப்ளை பண்ணுறோன்னா, மேட்சிங் பிரின்சிபல். Despite being a loss, we take it to balance sheet and goodwill account is charged to P&L. P&L charge பண்ணுறேன் in the name of amortization, which is similar to depreciation. Just like depreciation, இந்த 9 lakhங்கிற லாஸை P&L போட்டு முடிச்சிருவோம் மல்டிபிள் இயர்ஸில் இந்த நேம் ஆஃப் அமார்டைசேஷன். ஏன் நான் பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டால், ரீசன் வந்து we earn profit multiple years, hence loss should also be booked multiple years. இதுதான் மேட்சிங் பிரின்சிபல் சொல்கிறது. ஒரு ரெவன்யூ புக் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸையும் நீ புக் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட்ஸ் மல்டிபிள் இயர்ஸ் வருது, லாஸும் மல்டிபிள் இயர் நீங்கள் புக் பண்ணணும். அந்த ரீசனால தான் குட்வில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றுறோம். இது முக்கியமான பாயிண்ட்டு, புக்லலாம் இருக்காது, இது கொஞ்சம் அப்ளிகேஷன் ஏரியா. தென் இது வந்து பர்ச்சேஸ்டு குட்வில். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னா என்னது? நத்திங் பட் ஒரு நம்ம பிஸ்னஸுக்கு நம்மளே வேல்யூ போட்டுப்போம். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் நடத்துகிறோம், அந்த பிஸ்னஸுக்கு நம்மளே வேல்யூ போட்டுக்கிறது. when we assign value to our own business, it is called self-generated goodwill. இது எப்போ நம்ம அப்ளை பண்ணணும்னா, அட்மிஷனில், ரிட்டையர்மெண்ட்டில், டெத்தில், சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில், இந்த மாதிரி கேசஸ்லாம் we have to compute self-generated goodwill. நான் ஏன் அரைவ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண போகிறேன், நான் எதுக்காக போகணும், எல்லாமே வந்து அந்த சாப்டர்ஸ்குள்ளே போகும்போது நம்ம பார்த்துடலாம்.
செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்னால நம்ம பிஸ்னஸுக்கு நம்மளே போட்டுக்கிற அமௌண்ட்டு. ஸோ இது என்ன ஆகும்னா இதை நம்ம புக்ஸில் காமிக்க முடியாது. செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் புக்ஸுக்குள்ளே வராது. ஸோ சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஜென்ரேட்டட் குட்வில் ஸோ செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில், அதாவது ஃபினான்ஷியல்ஸில், அதாவது பேசிக்காக பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் காமிக்க முடியாது. ஏன்னா சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, இதில் அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ என்ட்ரி கேட்டாக்க செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில், பர்ச்சேஸ்டு குட்விலுக்கு என்ட்ரி பார்த்தோன்னா என்ட்ரி குட்வில் டு பேங்க். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்விலுக்கு என்ன என்ட்ரினா கெய்னிங் பார்ட்னர்ஸ் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். இதோட லாஜிக் எல்லாமே வந்து அந்த சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அட்மிட்டத்தில் போகும்போது நம்ம இந்த லாஜிக் பார்த்துருவோம். தென் இப்போ ஒரு சின்ன பாயிண்ட்டு, இது ஸ்கூல் லெவலுக்கு தேவையில்லை தான், பட் ஸ்டில் ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம அமார்டைஸ் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, இப்போது குட்வில் என்ன பண்ணியிருக்கோம், 9 lakhs நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த 9 lakhs-ஐ நான் எத்தனை இயர்ஸில் அமார்டைஸ் பண்ணணும்னு கேட்டால் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் அமார்டைசேஷன் இஸ் 5 years. இது வந்து 5 yearsக்குள்ளே நீங்கள் அமார்டைஸ் பண்ணி முடிச்சிடணும். அதாவது 5 yearsக்குள்ளே இதை சார்ஜ் பண்ணி நீங்கள் பிஎன்எல்ல போட்டுடணும் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்காங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 சொல்லியிருக்காங்க. AS 14 டாக்ஸ் அபவுட் அமால்கமேஷன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் ஹையர் லெவல் டாபிக், இது ஸ்கூல் லெவலுக்கு தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் சிஎம்ஆர் லெவலுக்குள்ளே போனால் அது பெட்டராக புரியும். ஸோ 5 yearsக்குள்ளே நான் அமார்டைஸ் பண்ணி குட்வில்லை நான் பிஎன்எல்ல போட்டுடணும். இது 12th வராது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ கமிங் பேக் ஹியர், என்ட்ரி பார்த்தா குட்வில் டு பேங்க் பே பண்ணும்போது அப்புறம் எப்படி அமார்டைஸ் பண்ணுறது, இந்த 9 lakhs by 5 9 lakhs by 5 போட்டிங்கன்னா ஈச் இயர் 1.8 lakhs என்ன பண்ணுவோம், பிஎன்ல சார்ஜ் பண்ணிவிடுவோம். நம்ம அமார்டைசேஷனுங்கிறது பிஎன்ல எக்ஸ்பென்ஸாக புக் ஆகும், அசட்டுக்கு வர இது கிரெடிட் தந்துடுவோம். அமார்டைசேஷன் டு குட்வில், ஜஸ்ட் லைக் த வே யூ சார்ஜ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் என்ட்ரி, டெப்ரிசியேஷன் டு அசட் இல்லையா, மிஷினரினா டெப்ரிசியேஷன் டு மிஷினரி, அதுதான் இங்கேயும் பேரை மட்டும் மாற்றுறோம். அமார்டைசேஷன் அப்புறம் என்ன அசட்டு, குட்வில். ஸோ அமார்டைசேஷன் டு குட்வில், அவ்வளோதான். இந்த சாப்டரில் சில கீ டேர்ம்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ கீ டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சிம்பிள் டாபிக், ஆனால் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின் எக்ஸாமினேஷனில் எதிர்பார்க்கலாம் அந்த கொஷினை. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்னால் என்னதுன்னா நத்திங் பட், இப்போ ஒரு பிராண்ட் அக்வயர் பண்ணுறேன்னா அந்த பிராண்டுக்கு நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறோம் இல்லையா, குட்வில். இப்போது இந்த குட்வில் எப்படி அரைவ் பண்ணுறதுன்னா, இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தரேனே, இங்கே வாங்க. இப்போ டைட்டன் கம்பெனி வந்து லாஸ்ட்டு 4 yearsக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சே 21 they made 3 lakhs, 22 they earned a profit of 4 lakhs, 23 1.5 lakhs, 24 3.5 lakhs. இப்போ டோட்டலாக பண்ணி பாருங்கள் என்ன வருது, 3 + 4 + 1.5 + 3.5 இப்போ 12 lakhs வந்துடும். ஸோ 12 lakhs is the profit they are making over 4 years period. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன வரும், 12 lakhs divided by 4 போட்டால் 3 lakhs வரும். குட்வில் இப்போ என்ன வரும்னா இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டோ, இப்போ ஃபார்முலா மாதிரி தரணும்னாக்க குட்வில் என்ற ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார்முலா என்னதுன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ எப்பயுமே ஒரு கான்செப்ட் படிக்கும் போது அந்த ஃபார்முலாவை பைஹார்ட் பண்ண வேண்டாம், அந்த ஃபார்முலா என்னங்கிறது புரியணும். ஸோ இப்போ என்ன ஃபார்முலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு இயருக்கு 3 lakhs நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்னால் என்னென்னா இந்த 3 lakhs இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வருங்கிறது ஒரு ஆன்டிசிபேட் பண்ண போகிறேன். இந்த இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட்டில் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் விச் த ப்ராஃபிட் ஆர் லைக்லி டு பி ஏர்ன்ட் அகெயின். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த 3 lakhsங்கிற ப்ராஃபிட் திரும்ப வரப்போகுது, அதை நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 3னா என்னென்னா அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த ப்ராஃபிட் திரும்ப வரப்போகுது. ஸோ ஒரு இயருக்கு ஆவரேஜாக நான் 3 lakhs பண்ணுறேன். இந்த 3 lakhs இன்னும் ஒரு அடுத்த 3 yearsக்கு வரப்போகுதுன்னா அப்போது குட்வில் அமௌண்ட் என்ன வரும், 9 lakhs. ஸோ ஒன்ஸ் அகெயின் அடுத்த 3 years இந்த பிஸ்னஸ் 3 lakhs பண்ணும். அந்த 9 lakhs-ஐ இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டாக வந்தது இல்லையா 9 lakhs நம்ம எப்படி அரைவ் பண்ணோன்னு, அது ஈச் மெத்தடில் நம்ம பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்குறது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம்னா அடுத்த 3 வருஷத்துக்கு என்னாகும், நம்ம 3 lakhs into 3 9 lakhs கொடுக்க போகிறோம். That's how this 9 lakhs would have been computed. 51 lakhs shareholders funds. அப்புறம் நம்ம என்ன பே பண்ணோம், 60 பே பண்ணோம். இந்த 9 lakh எப்படி அரைவ் பண்ணுங்கிறதுக்கு பாயிண்ட் ஹோல்டில் போட்டோம்லேயே முன்னாடி பார்க்குறச்சே வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த 9 lakhs-ஐ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் போட்டிருந்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஆவரேஜ் போடுங்க, பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், அந்த 3 years இருக்கலாம், 5 years இருக்கலாம், 10 years இருக்கலாம், ஒரு பீரியடுக்கு ஆவரேஜ் போடுங்க.
இன்டூ அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வரப்போகுதுங்கிறத போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி குட்வில் வேல்யூ. ஸோ நோட் என்னன்னா, if number of years of purchase is 3 years, then we are trying to convey that average profit of 3 lakhs is likely to be earned. The word important, likely to be earned over next 3 years as well. அடுத்த 3 வருஷத்துக்கும் இந்த 3 lakhs வரப்போகிறதுங்கிறத இப்போ நம்ம கன்வே பண்ணுறோம். இங்கே ஒரு சின்ன கேள்வி வரும், சரி இப்போ 9 lakhs ஒரு வருஷம் 3 lakhs சம்பாதிச்சிருக்காங்க, ஓகே அடுத்த 3 இயர்ஸுக்கும் சேர்த்து கொடுத்துருங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். ஆனால் வாட் இஃப் சப்சீக்வெண்ட் இயர்ஸ் நம்ம 9 lakhs வரல? ஏன்னா பிகாஸ் நான் இங்கே சேரிட்டி பண்ண நான் கொடுத்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுவோன்னு சொன்னோம். எப்படி ரெக்கவர் பண்ணுவோம்? இந்த நேம் ஆஃப் சப்சீக்வெண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட். இப்போது சப்சீக்வெண்ட் இயர்ஸில் எனக்கு ப்ராஃபிட் வந்து மொத்தமாக 3 இயர்ஸ் சேர்த்து போட்டால் எனக்கு 7 lakhs தான் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ 2 lakhs எக்ஸ்ட்ரா பே பண்ணினேன், அந்த 2 lakhs என்ன ஆகும்னு கேட்டாக்க மறந்துட வேண்டிதான். பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் லாஸ் வரதான் செய்யும். ஸோ அவங்க இத்தனை வருஷம் எஃபர்ட்டை போட்டு 3 lakhs காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த பிராண்டை நம்ம டேக் ஓவர் பண்ணால் அந்த பிராண்டை சஸ்டெயின் பண்ண வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகமாக வந்தாலும் we will enjoy the excess profit, கம்மியாக வந்தாலும் அந்த லாஸை நம்ம தான் பேர் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒன்றும் அஷூரன்ஸ்லாம் இல்லை, அந்த பாயிண்ட் சொன்னோம். லைக்லி டு பி earned, இந்த வேர்டு இம்பார்ட்டண்ட், லைக்லி டு பி earned. ஸோ அடுத்த எத்தனை வருஷத்துக்கு இது வருங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம். வரலாம், வராமல் போகலாம். ஸோ 9 lakhs நம்ம கொடுத்துட்டோம், இது மோஸ்ட் நம்ம ரெக்கவர் பண்ணிடணும் சப்சீக்வெண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட்டில். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் இஸ் கோயிங் டு அக்வயர் டைட்டன், தே ஹேவ் டு காம்பன்சேட். நம்ம கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன், அதாவது வி கால் இட் அஸ் குட்வில். எவ்வளோ அமௌண்ட்டு? 9 lakhs வந்திருக்கு. ஸோ இந்த 9 lakhs ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் இப்படி தான் அரைவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குவிக் அவுட்லைன். ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம்? ப்ராஃபிட் எடுங்க, ஆவரேஜ் போடுங்க, ஆவரேஜ் போட்டுட்டு மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வில் கெட் தி ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ குட்வில் அண்டர் ஆவரேஜ் ப்ராஃபிட், இதான் வேல்யூ. இது நம்மளுக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்னால் என்ன, அடுத்த எத்தனை வருஷத்துக்கு அது அந்த ப்ராஃபிட் ரிப்பீட் ஆக போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னதுன்னா ட்ரேட் வர்சஸ் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தியரி கொஷினாகவும் கேட்கலாம், நியூமரிக்கலாகவும் கேட்கலாம். ஸோ ட்ரேட் வர்சஸ் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுன்னா, ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மேட் அனதர் என்டர்பிரைஸ் ஃபார் ஃபர்தரன்ஸ் ஆஃப் ஓன் பிஸ்னஸ். ஸோ நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரலாக எப்படி இருக்கும்? ஷேர்ஸை அக்வயர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அக்வசிஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் டைட்டன். இப்போ லைட்டாக கொஞ்சம் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதாவது நெட்வொர்க் சொல்லலாம், ஈக்விட்டி சொல்லலாம். பேசிக்காக ஓனர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு வேறு நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். கேபிட்டல் 20 lakhs, ரிசர்வ்ஸ் 25 lakhs. ஸோ மொத்தமாக நான் ஓனர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன? கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் சேர்த்து போட்டால் 25 lakhs நான் பே பண்ணணும். நான் கரண்ட் லைபிலிட்டி ஒரு 5 lakhs இருக்குது, கரண்ட் லைபிலிட்டி ஒரு 3 lakhs இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தா 33 lakhs இங்கே இருக்குது. இதான் லைபிலிட்டி சைட். அசட் சைடில் நீங்கள் போட்டிங்கன்னா யூ ஹேவ் டோட்டல் ஆஃப் 33 lakhs. இப்போது நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ட்ரேட் ஆர் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்கும்? அசட் சைட்டில் இருக்கும். அசட் சைட்டில் இப்போது நான் இங்கே என்சிஐன்னு போட்டிருக்கேன் இல்லையா, நத்திங் பட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல் ஃபார்ம். நான் ஷார்ட் அப்ரிவேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைட்டன் ஷேர்ஸ்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் கான் பி டைட்டன். 1 செகண்ட், ஒரு சின்ன மிஸ்டேக். இது பேலன்ஸ் ஷீட் ஆஃப், இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்னு எடுத்துக்கலாமா? ஃபாஸ்ட் ட்ராக். ஓகே, வில் மேக் இட் அஸ் டைட்டன். இது என்ன பண்ணுறேன்னா டைட்டன் இருக்க முடியாது, டைட்டன் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதை வந்து பேசாமல் கேஷ்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ கேஷ்யூன்னு வச்சுப்போம். இப்போது கேஷ்யூங்கிறது என்னது? அனதர் வாட்ச் மேக்கிங் கம்பெனி. ஸோ டைட்டனும் வாட்ச் மேக்கிங்கில் இருக்காங்க, கேஷ்யூவும் வாட்ச் மேக்கிங்கில் இருக்காங்க. இப்போ என்னென்னா டைட்டன் வந்து கேஷ்யூவோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 1.5 lakhs. இப்போ டைட்டன் வாட்ச் மேக்கிங், கேஷ்யூ வாட்ச் மேக்கிங்கா? அப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் அனதர் என்டர்பிரைஸ் பை அக்வயரிங் ஷேர்ஸை வாங்குவீங்க ஃபார் ஃபர்தரன்ஸ் ஆஃப் ஓன் பிஸ்னஸ். இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் வந்து டைட்டன் லிமிட்டடாக ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணாங்கன்னா வி கால் இட் அஸ் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இங்கே சொன்ன எக்ஸாம்பிள், டைட்டன் என்ன பண்ணுறான்? கேஷ்யூவில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறான். ஸோ டைட்டன் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள், கேஷ்யூவில் நீங்கள் ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்கனாக்க அது என்னது? ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நான் ஏன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்? அவனும் வாட்ச் மேக்கிங் கொலாபரேஷனில் வில் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் அவர் ப்ராடக்ட்ஸ். நம்ம ப்ராடக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சப்போஸ் நான் கேஷ்யூவோட ஷேர்ஸ் வாங்கலை,
let's say I have purchased TCS shares or Infosys, you can call any company you want. TCS வச்சுப்போம் நம்ம. இப்போது டைட்டன் வந்து டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, இப்போது டிசிஎஸ் என்ன பண்ணுறாங்க, தேர் இன்ட்டு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ். டைட்டன் இஸ் இன்ட்டு வாட்ச் மேக்கிங், சம்மந்தமே 2 பிஸ்னஸ் இருக்கும். அப்போது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் வி கால் திஸ் அஸ் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் பாருங்கள். தியரி, இன்வெஸ்ட்மெண்ட் another enterprise, ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க, விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு அவர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸுக்கும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து டிசி ஷேர் வாங்குறாங்க, ஆர் இன்ஃபோஸ், எனி கம்பெனி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு. டிசிஎஸ் இன்ட்டு சாஃப்ட்வேர், ஃபாஸ்ட் ட்ராக் இன்ட்டு வாட்ச் மேக்கிங், திஸ் இன் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். புரியும் நினைக்கிறேன். இப்போ ட்ரேடாக இருந்தால் என்ன, நான் ட்ரேடாக இருந்தால் என்ன, ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க, எங்கே பண்ணால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, கேன் ஜஸ்ட் இக்னோர் இட். ஆனால் நான் ட்ரேடாக இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் ட்ரேட் அண்ட் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இஃப் இட் இஸ் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் இக்னோர் இட், ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுடலாம். நான் லாஜிக் சொல்கிறேன் அதுக்கு. தேர் வில் பி நோ இம்பாக்ட் இன் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி. ஆனால் இதுவே நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா, we have to deduct the non-trade investment while computing shareholders funds of selling company. இப்போ இங்கே யார் செல்லிங் கம்பெனி பார்த்த எக்ஸாம்பிளில் ஃபாஸ்ட் ட்ராக்கு டைட்டன் அக்வயர் பண்ணுறாங்க. அப்போ ஹூ இஸ் செல்லிங் கம்பெனி ஹியர், டைட்டன் லிமிடெட். இப்போ டைட்டனோட ஃபினான்ஷியல்ஸில் பார்த்தா டிசிஎஸ் ஷேருன்னு இருக்குது. டிசிஎஸ் ஷேர் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்லேருந்து இந்த இவ்வளோ அமௌண்ட் 25 lakhs இருக்கா, 25 lakhsலேருந்து 1.5 lakhs நீங்கள் எடுத்துடணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் 25 minus 1.5, it will be what, 23.5 lakhs. 23.5 lakhs is your revised shareholders funds of Titan Limited. ஸோ ரைட்டனோட ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இப்போது 23.5 lakhs தான். இதுவே இது ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போது லெட்ஸ் இது வந்து கேஷ்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ கேஷ்யூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு சேஞ்ச் இல்லை, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வில் கண்டினியூ டு பி 25 lakhs இட் செல்ஃப், சேஞ்சே இருக்காது. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மாறிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், பிகாஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம குட்வில் மாறிடும். இப்போ குட்வில் என்ன ஆகும்னா, பிகாஸ் வாட் இஸ் குட்வில், ப்ரீமியம் பெய்ட், வாட் வி ஹவ் பெய்ட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா குட்வில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கம்மிங் பேக் ஹியர், ட்ரேடாக இருந்தால் நான் ட்ரேட் இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ தான் மெயின் பாயிண்ட் வருது. இந்த லாஜிக் என்ன, ட்ரேட்னா ஏன் கழிக்கிறது இல்லை, நான் ட்ரேட்னா நான் ஏன் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் திங்கிங் தேவைப்படும், கொஞ்சம் டீப்பாக யோசிச்சோ இருக்கிற லாஜிக் ஹியர். இப்போ இந்த 1.5 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ல கேஷ்யூ ஷேர்ஸில், இதுக்கான காசு எங்கேருந்து வந்தது, காற்றுலேருந்து பறந்து வரல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிஸ்னஸில் இருக்கிற அமௌண்ட்டு தான், இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் பிஸ்னஸில் கேபிட்டல் போட்டிருக்கேன், ப்ராஃபிட்டை வச்சுருக்கேன், அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம அந்த ஷேர்ஸ் வாங்கியிருப்போம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் ஹஸ் பின் யூஸ்டு ஃபார் என்ஹான்சிங் த பிஸ்னஸ். எப்போது கேஷ்யூ ஷேர்ஸாக இருந்து தான், ஏன்னா தேர் ஆல்சோ இன்டூ வாட்ச் மேக்கிங், சேம் பிஸ்னஸ்னால என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபேர் பாயிண்ட். இப்போ இதுவே டிசிஎஸ்ஸாக இருந்ததுன்னா என்ன இருக்குது, சேம் லாஜிக் தான். 1.5 lakhsக்கான காசு எங்கேருந்தோ வரல, எங்கேருந்து வந்திருக்கும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனிக்குள்ளே போட்ட அமௌண்ட்டு தான் என்ன இருக்குது, இட் ஹஸ் பின் யூஸ்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். டிசிஎஸ் ஷேரை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அப்போது நான் உள்ள விட்ட அமௌண்ட்டு நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நம்ம உள்ள விட்ட அமௌண்ட்னா என்னது, ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ். ரிசர்வ்ஸ் ப்ராஃபிட், அது இன்னும் எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ என்னோடய அமௌண்ட்டு நான் இன்னும் பிஸ்னஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கோம். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு போர்ஷன் வெளில போயிடுச்சு நம்மளுக்கு, பிஸ்னஸோட பர்பஸுக்காக நான் யூஸ் பண்ணலாம். ஏன் ஷேரை வாங்கியிருப்பேன் சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னா, ஃபண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, என்ன பண்ணோன்னு தெரில, பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் எனக்கு ஆப்ஷன் தெரியல, சும்மா இருக்கிறதுக்கு நான் காசை போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லி வேறு ஷேர்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ உள்ள விட்ட அமௌண்ட்டு இந்த 25 lakhsலேருந்து தான் இந்த 1.5 lakhs நம்ம காசு போயிருக்கும். ஸோ என்னென்னா எஃபெக்டிவாக 1.5 lakhsக்கு மணி டெப்ளாய் ஆகலை பிஸ்னஸில். ஸோ எஃபெக்டிவாக எவ்வளோ டெப்ளாய் இருக்குது, 23.5 lakhs தான் டெப்ளாய் இருக்குது பிஸ்னஸில். அதனால என்ன பண்ணுறோன்னா நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கழிச்சிருவோம். ஒன் மோர் டைம், ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, அது எதுவும் நீங்கள் கை வைக்க வேண்டாம். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா பிரச்சனையில் அப்படி விட்டுடலாம். நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்லேயும் எடுத்துருங்க, ஏன்னா டெப்ளாய் பண்ண அமௌண்ட்டு பிஸ்னஸ்க்காக டெப்ளாய் பண்ணல,
அந்த அமௌண்ட் சும்மா ஐடில் இருக்க வேண்டாமேன்னு சொல்லி வேறு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம் ஃபார் கம்ப்யூட்டிங் த நெட் ஒர்த் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் குட்வில். குட்வில் கம்ப்யூட்டேஷனுக்காக மட்டும் பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை நம்ம குறைச்சிருவோம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதான் லாஜிக் பிஹைண்ட் ட்ரேட் ஆஸ் வெல் அஸ் நான் ட்ரேட். கான்செப்ட் புரிஞ்சுன்னா வெல் குட், புரியலையா? ஜஸ்ட் நோ ப்ராப்ளம் அட் ஆல். எக்ஸாமினேஷனுக்கு இட்ஸ் ரொம்ப சிம்பிள். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் ட்ரேட்னாக்க கழிச்சிருங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்லேருந்து அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. இது நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, ட்ரேடாக நான் ட்ரேடானு. அவ்வளோதான் பாயிண்ட்டு. இதே மாதிரி வேறு ஏதாவது பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணோமா? ஸோ மேலே சொன்னோம்லே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது ரோமன் நம்பர் 1 ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பார்த்து அப்படியே எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு கேட்டாக்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னோம்ல, அது அந்த பாயிண்ட் இதுதான். ஸோ நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து 25 lakhs நான் அப்படியே கணக்குக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த மாதிரி வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஜஸ்ட் லைக் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணமான்னு கேட்டால் ஸ்டில் பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு. என்னதுன்னா, ஒன்று குட்வில், இன்னொன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இது ரெண்டுமே நம்ம மைனஸ் பண்ணணும் ஃப்ரம் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ what else has to be deducted while computing shareholders funds on net worth of selling company besides non-trade investment ன்னு கேட்டால் என்ன இருக்குது நம்மளுக்கு? பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகிற குட்வில், அப்புறம் ஃபிக்டிஷியஸ் அசெட். யாரோட பேலன்ஸ் ஷீட்டு? செல்லிங் கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டு. நம்மளத கை வச்சுக்காதீங்க. எந்த கம்பெனி செல் பண்ணுறானோ, இப்போ நம்ம கேஸை டைட்டன் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிமூவ் நான்-ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் குட்வில் ஆஸ் வெல் அஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இது மூணுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இது ஏன் பண்ணுறோங்கிறது லாஜிக் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் குட்வில் எப்படி வரும்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஸ் பர் புக்ஸ். இப்போ நம்ம புக்ஸ் படி பார்த்தாக்கா டைட்டன் கம்பெனியோட புக்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 25 lakhs. அதான் இந்த பாயிண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஸ் பர் புக்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டு மைனஸ் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் குட்வில் மைனஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கழிச்சிடணும், குட்வில்லை சப்ட்ராக்ட் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் வில் பி த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் குட்வில் அப்படின்னு கேட்டால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 lakhs மைனஸ் 1.5 lakhs ஆஸ் இட் இஸ் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், அது டிசிஎஸ் ஷேரு, மைனஸ் குட்வில் ஆஃப் ஒரு 1.5 lakhs இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது சார், அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் வந்து ஒரு 1 lakh இருக்குது. 1 lakh. ஸோ ஒரு 4 lakhs போச்சுன்னா இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பார்த்தா what will happen now? It is going to be 25 minus 4, 21 lakhs தான் இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸாக வரும் இந்த கேஸில். இப்போ லாஜிக் பார்த்துடலாம். நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் மைனஸ் பண்ணுறோங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குட்வில் ஆஸ் வெல் அஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம ஏன் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் திங்கிங் இருந்தால் ஈஸியாக புரிஞ்சிடும். சிம்பிள் அப்ளிகேஷன் தான். சரி, பாயிண்ட் என்னென்னா, குட்வில் ஆஸ் வெல் அஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் வில் ஸ்பீக் அபவுட் குட்வில். அதே லாஜிக் தான் இதுக்கும் அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு குட்வில் பார்த்துடலாம். குட்வில்லுக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் குட்வில்? இப்போ தான் மேலே பேசுகிறோம் நம்ம. குட்வில் இஸ் பேசிக்கலி அ லாஸ். இது வந்து P&L போட்டு முடிக்க வேண்டிய ஒரு ஐட்டம். P&L போட்டிருந்தா நம்ம ரிசர்வ்ஸ் என்ன இருக்கும்? ரிசர்வ்ஸை குறைச்சி விட்ருக்கோம். இது லாஸ் இல்லையா? லாஸ் போட்டால் என்ன ஆகும்? ப்ராஃபிட்டை குறைச்சி விட்ரும். ரிசர்வ்ஸ் நத்திங் பட் ப்ராஃபிட். when you charge a loss, what happens? A profit will come down. Profit குறைஞ்சிரும். அது இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா? நான் ஏன் பண்ணாமல் வச்சுருக்கேன்? பிகாஸ் ஆஃப் அக்கௌண்டிங் மேட்சிங் பிரின்சிபல். ஸோ மேட்சிங் பிரின்சிபல்னால நான் இது இன்னும் குட்வில்ல P&L போட்டு நாக் ஆஃப் பண்ணல. எப்படி நாக் ஆஃப் பண்ண தான் போகிறீங்க சப்சிக்வெண்ட் இயர்? எப்படி இந்த அமௌண்ட்டை குறைக்க போகிறது? அந்த அமௌண்ட்டை இப்போவே குறைச்சி விட்ருங்க. ஸோ குட்வில் என்ன ஆகும்னா, ரைட் ஆஃப் பண்ணும்போது ரிசர்வ்ஸை குறைச்சி விட்ருவோம். அது இன்னும் பண்ணாமல் இருக்கிறது இப்போவே பண்ணிவிடுங்க. கம்ப்யூட்டேஷனுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கம்ப்யூட்டேஷனுக்கு பண்ணிவிடுங்க. புக்ஸில் அப்படி தான் இருக்கும், அது கேட்க மாட்டோம். ஸோ வி வில் compute the shareholders funds as if goodwill has been written off now itself. Same way advertisement suspense-உமே என்னது, இது வந்து புக்ஸுக்குள்ளே ஏன் வந்திருக்குன்னு கேட்டாக்க, இது வந்து ஆக்சுவலி 11th ஸ்டாண்டர்ட் டாப்பிக்கு அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல்னால தான் இது உள்ளே வருது. நான் இது 11th டாப்பிக்கில் பற்றி பேசியிருப்பேன். அதை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது புரியும்.
ஸோ இப்போதைக்கு லாஜிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த லிங்க்கில் பார்த்தா யூ வில் கெட் திஸ் லாஜிக் ஃபார் திஸ். நான் 11th ஸ்டாண்டர்ட் டாபிக் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 1 lakhம் என்னென்னா ஜஸ்ட் லைக் குட்வில் இதுவும் பேசிக்காக ஒரு லாஸு. ஆனால் ஏன் பேலன்ஸ் ஷீட்டில் வந்திருக்கப்போ பிகாஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல். அந்த பிரின்சிபல்னால தான் பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த அமௌண்ட்டையும் நாக் ஆஃப் பண்ணி இந்த பிஎன்எல்லையே போட்டிருந்தா என்ன இருக்கும், ப்ராஃபிட்டை குறைச்சி விட்ருக்கும். அது குறைக்காமல் குறைச்சி விட்ருங்க. குட்வில்லுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே லாஜிக் தான். இது ரெண்டுமே லாஸஸ்ஸு, குறைக்காத லாஸஸ்ஸு. அந்த அமௌண்ட்டை குறைச்சி விட்ருங்க. குறைச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ரிவைஸ்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் விச் வில் பி டேக்கன் ஃபார் குட்வில் கம்ப்யூட்டேஷன். ஸோ குவிக் ரீகால், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை அப்டேட் நீங்கள் போட்ட முடியாது. மேலே எக்ஸாம்பிள் பார்த்தோம், நம்ம அப்படியே அங்கே அங்கே போட்டோம். ஏன்னா அங்கே எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த எக்ஸாம்பிளில். ஆனால் வென் யூ ஹேவ் தீஸ் ஐட்டம்ஸ், நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, குட்வில்லு, அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த நம்பர் அப்படியே வரதில்லை. நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு வர நம்பர் தான் உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் குட்வில் கம்ப்யூட்டேஷன். ஸோ லாஜிக் பிஹைண்ட் டிடக்டிங் குட்வில் அட்வர்டைஸ் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்கேன். தீஸ் ஆர் நான் அட்ஜஸ்டட் லாஸஸ். இட் வில் புல் டவுன் தி சப்சீக்வெண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட், அதாவது ரிசர்வ்ஸு. ஹென்ஸ் we are trying to adjust these losses now itself for computing shareholders funds. ஸோ shareholders funds கம்ப்யூட் பண்ணுறதுக்காக இது சப்ராக்ட் பண்ணுறேன். பேலன்ஸ் ஷீட்லாம் அப்படியே தான் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்லாம் க்ளோஸ் ஆகாது. அது சப்சீக்வெண்ட் இயர்ஸாக அமார்டைஸ் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த சில டேர்ம்ஸ் இருக்கணும். ஸோ 3 பாயிண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்னால் என்ன, அடுத்து எத்தனை வருஷத்துக்கு இந்த ப்ராஃபிட் ரிப்பீட் ஆக போகிறது, தட்ஸ் வாட் வி கால் இட் அஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அடுத்தது ட்ரேட் வர்சஸ் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. தட்ஸ் வாட் வி கால் இட் அஸ் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது மைனஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தது என்ன, நம்மளுக்கு குட்வில் ஆஸ் வெல் அஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்தது தான். ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ண வர அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸுக்கான குட்வில் கம்ப்யூட்டேஷனுக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸோட அமௌண்ட்டு. ஃபைனலி வில் கோ ஃபார் த லாஸ்ட் செக்ஷன் விச் இஸ் லாஜிக் பிஹைண்ட் ஈச் மெத்தட் ஃபார் குட்வில். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம், ஒரே ஒரு மெத்தட் தான் பார்த்துருக்கோம் விச் இஸ் தி ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அதான் முடிச்சிருக்கோம். மற்ற மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தடெல்லாம் என்ன லாஜிக் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம் இப்போது. ஸோ லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம. வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், பிசைட்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்மளுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயர்ஸு ப்ராஃபிட்டை கொண்டு வந்திருக்கோம். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் நான் மேலே போடும்போது இந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்பேன். எப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், when profits are showing a trend either increasing or decreasing. ஒரு ட்ரெண்டில் இருக்கும்போது ப்ராஃபிட்டு யூ கேன் ஃபாலோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இப்போ இங்கே வந்தீங்கன்னா இங்கே போச்சு, எஸ் ஹியர். ஸோ இந்த இயர்ஸில் இது ஒரு 4 years இருக்குது. இந்த 4 yearsக்கு தீஸ் ஆர் யுவர் ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்ப்போம், எடுத்துப்போம். இப்போது ப்ராஃபிட்டில் பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் இருக்கா, 2,40,000 இருக்குது, அப்புறம் 2,90,000 இருக்குது, அப்புறம் 3,00,000 இருக்குது, 3,20,000 இருக்குது. ப்ராஃபிட் வந்து ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும்னா ப்ராஃபிட் ஒரு ட்ரெண்டு காமிக்கும் போது வி கான்ட் கிவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு ஈச் இயர்ஸ் ப்ராஃபிட். என்ன பண்ணோம், கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட்டுக்கு யூ ஹேவ் டு கிவ் அ ஹையர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்ன ஆகும்னா வி ஆர் கோயிங் டு அசைன் த வெயிட்ஸ். நோ வெயிட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, அந்த இம்பார்ட்டன்ஸு சொல்கிறோம். ஏர்லியஸ்ட் இயர் ப்ராஃபிட்டுக்கு கிவ் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட்டுக்கு கிவ் அ ஹையர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ 21ஓட ப்ராஃபிட்டுக்கு கம்மி இம்பார்ட்டன்ஸ் தரேன், 22க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தரேன், 23ஓட ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் ஹையர், 24 ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் ஹையர். ஸோ இந்த மாதிரி ரீச் இயர் ப்ராஃபிட் வில் கிவ் அ ஹையர் வெயிட்டேஜ். நோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த வெயிட்டட் ப்ராஃபிட் அரைவ் பண்ணுவோம். எப்படி அரைவ் வருது, ப்ராஃபிட் இன்டூ வெயிட் போட்டால் வில் கெட் வெயிட்டட் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன ஆகிடுறது, உங்களுக்கு 4 yearsக்கு கிடச்சிருச்சு. டோட்டல் போட்டால் 30 lakhs வருது. வெயிட்ஸ் வந்து டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ் இந்த 1 2 3 4 தான் போடணுமா, வேறு நம்பர் போடலாம், தாராளமாக நீங்கள் போடலாம். நீங்கள் 1 2 3 4 என்ன, நீ 500 600 700 800 போடாலும் ஓகே தான். இல்லை க்ரோஸில் போடுறீங்களா, 1 crore 2 crore 3 crore 4 போடுறீங்களா, அதுவும் ஓகே தான். ஏன் 1 2 3 4னா கம்ப்யூட்டேஷனுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். பெரிய பெரிய நம்பர் எடுத்தாக்கா மல்டிப்ளிகேஷன் பெருசாகவும் அப்புறம் திரும்ப டிவைடும் பண்ணணும். ஸோ இந்த டிடிஎஸ் ப்ராசஸ்க்காக தான் வில் ஜஸ்ட் ஆல்வேஸ் கீப் இட் சிம்பிள். 1 2 3 4 வில் பி ஈஸி டு கம்ப்யூட், அதனால தான். பட் யூ கேன் டேக் எனி நம்பர் ஆஸ் யூ லைக். அந்த ட்ரெண்டு மட்டும் காமிக்கணும். யூ ஹேவ் டு கிவ் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஏற்றிட்டே போகணும் நீங்கள், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுவோம்னா டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் பை வெயிட்ஸ் போட்டாக்கா யூ வில் கெட் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்.
ஸோ 30 lakhs by 10 என்ன நம்மளுக்கு 3 lakhs வருது. இப்போ குட்வில் என்ன பண்ணுவோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ 3 lakhs இன்டூ 3 9 lakhs வந்திருக்கும். மேலே பேசணும் இல்லையா, 9 lakhs ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் எப்படி வந்தது 9 lakhs நம்மளுக்கு, ஆவரேஜ் போட்டுட்டு 3 lakhs வந்தது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3 உங்களுக்கு 3 lakh இன்டூ 3 9 lakhs வந்தது. வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் போட்டிருந்தாங்கன்னா எப்படி போட்டிருப்பாங்க, இது மாதிரி ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பாங்க, வெயிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டோட்டல் போட்டிருப்பாங்க, பை நம்பர் ஆஃப் வெயிட்ஸ், டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ் போட்டிங்கன்னா டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ் போட்டோன்னா உங்களுக்கு வெயிட்டட் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ குட்வில் எப்படி வரும், வெயிட்டட் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், அவ்வளோதான். ஸோ ஏன் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் யூஸ் பண்ணணும்னா இப்போ தான் பேசணும் இந்த ட்ரெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியோட ட்ரெண்ட் அரைவ் பண்ணுறது இருந்ததுன்னா when profits are showing some trend either increasing or decreasing எப்படின்னா இருக்கலாம், அப்போ என்ன பண்ணோம், you can use the weighted average profit. அப்போ எப்போ தான் சிம்பிள் ஆவரேஜ் நான் யூஸ் பண்ணுறது, when profits don't have any trend. ப்ராஃபிட்ஸ் ட்ரெண்டில் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்ததுன்னா அதான் ஃப்ரண்ட்டில் போட்டிருப்போம் நம்ம இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்போ யூஸ் பண்ணுறது, when profits are in range bound. ஒரே ரேஞ்சில் வருஷம் ப்ராஃபிட் சுற்றிட்டே இருக்கனாக அப்போது யூ கேன் ஃபாலோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அவ்வளோதான், ஓவர். நெக்ஸ்ட் ஒன் we are going into சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன, ஆல்ரெடி பேசணும். கம்பேரிசன். இப்போ வீட்டில் மார்க் கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, நீ என்ன வாங்கினேன், உன் ஃப்ரெண்டை நான் வாங்கினேன், இந்த கம்பேரிசன் தான். சூப்பராக படிக்கிற, சுமாராக படிக்கிறேன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பேரிசனில் தான் வில் பி ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் தி சூப்பர் ப்ராஃபிட். ஸோ யார்தான் கம்பேர் பண்ண போகிறோன்னா நம்ம ப்ராஃபிட்டையும் நம்ம காம்படிட்டர்ஸோட ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் வி கம்பேர் அவர் பர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, நம்மளுடைய பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆவரேஜ், அப்புறம் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ண முடியும். தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் நார்மல் ப்ராஃபிட். ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம், கான்செப்ஷுவலாக பார்க்கலாம். எக்ஸாமுக்கு இப்படி வராது, எக்ஸாமுக்கு ஸ்லைட் மாடிஃபிகேஷனில் வரும். கான்செப்ஷுவலாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ கம்பெனி இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, 4 கம்பெனி இருக்குது. Let's take an example. Industry consists of 4 business, each operating with same scale of operations, number of employees, capital எல்லாமே சேமாக இருக்குது. நீங்கள் எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ, 4 கம்பெனியில் எல்லாம் ஒரே ஏரியாவில் இருக்குது, ஒரே ஸ்கேலில் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரே ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் இல்லை, ஒரே கேபிட்டல் போட்டிருக்காங்க, எல்லாமே சேமாக இருக்குது. when everything is சேம், ஆனாக்க ப்ராஃபிட்டும் சேமாக இருக்குமான்னு கேட்டாக்கா அவசியம் இல்லை, ப்ராஃபிட் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து பிகாஸ் ஆஃப் தேர் ரெப்யூட்டேஷன், அந்த பிராண்டோட ரெப்யூட்டேஷனால் என்ன இருக்கும்னா சம் பிஸ்னஸ் would have been able to make higher profit. ஸோ கம்பெனி ஏ வந்து ஏபிசி எல்லாம் ஒரே பிஸ்னஸ் தான், ஒரே நேச்சர், எல்லாமே சேம், ஆனால் ப்ராஃபிட் மட்டும் சேமாக இல்லை. இப்போ என்னென்னா என்ன மாதிரி கம்பேரிசன்னா, லெட்ஸ் சே டி கம்பெனி வந்து ஒரு புது என்ட்ரண்ட் வச்சு போனோம். அப்படி ஒரு புதுசாக வந்தவன் 4 lakhs சம்பாதிக்கிறான்னா, அப்போ ஏபிசியில் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்ம்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா, ஸோ கம்பேர்ட் டு ஏபிசி டி இஸ் அ நியூ என்ட்ரண்ட் கம்பேரிட்டிவ்லி. அப்போ என்னன்றது டிஏ 4 lakhs சம்பாதிக்கிறான்னா, இப்போ எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும்னு பார்க்குறது தான் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ நான் 12.5 lakhs சம்பாதிக்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தன் 4 lakhs சம்பாதிக்கிறோம், புதுசாக வந்தானே 4 lakhs சம்பாதிக்கிறான்னா ஐ எம் பெட்டர் ஆஃப் கம்பேர்ட் டு ஹிம், கம்பேர்ட் டு டி. ஐ எம் யார், ஏ இஸ் பெட்டர் ஆஃப் பை டி பை ஹவு மச், 8 lakhs, 8.5 lakhsக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இந்த அதிகமாக சம்பாதிக்கிறது தான் we call it as super profit. So if you see here, இங்கே சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தாக்கா கம்பெனி ஏபிசிடி, அப்புறம் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் லாஸ்ட் 5 years கொடுத்துருக்கு. அது கொஸ்டின்லேயே நமக்கு இருக்குது. சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன, நாம் என்ன பண்ணுறோம், இன்னொருத்த என்ன பண்ணுறோம், இந்த கம்பேரிசன். ஸோ 12.5 minus 4 lakhs 8.5. பி என்ன பண்ணுவாங்க, அவனையும் டியும் கம்பேர் பண்ணிப்பாங்க. புதுசாக வந்தவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், இப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், 7 minus 4 3 lakhs, அப்புறம் 2.5 இந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு என்ன பண்ணுறாங்கிற கம்பேரிசன் பண்ணுறது தான் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ எக்ஸாமினேஷனுக்கு எப்படி வரும்னு பார்த்தாங்க, இந்த மாதிரி கம்பெனிலாம் கொடுத்து ப்ராஃபிட் தர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் புரியும், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். மேலே நம்ம கம்பெனியோட பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எடுத்து ஆவரேஜ் போடுறது, அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நார்மல் ப்ராஃபிட்னா என்னதுன்னா, நம்ம திஸ் அ ப்ராஃபிட் விச் ஆர் லைக்லி டு பி இன் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்க முடியும். ஹவு டு கம்ப்யூட் திஸ் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டால், நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு நான் போட்ட கேபிட்டலுக்கு நான் என்ன சம்பாதிச்சிருக்க முடியும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு என்ஆர்ஆர் வில் கிவ் அஸ் நார்மல் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்ம கேபிட்டல் நான் எம்ப்ளாய் பண்ணுது, கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்னது, குட்வில் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்.
இல்லை அந்த பாயிண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் சப்சீக்வெண்ட்டாக போகும்போது. ஸோ இப்போ குட்வில் சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்துடும். லெட்ஸ் சே இட் இஸ் 40 lakhs. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 10%. அப்படின்னா என்ன, இந்த இண்டஸ்ட்ரியில் 10% சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து 40 lakhs போட்டதுக்கு நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? ஏன்னா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், கேபிட்டல் வேணும். ஸோ நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு தான் இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் எஃப்டி போடுறீங்க, 10 lakhs நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா 10% மீனிக்கு நம்மளுக்கு என்ன வரும், வில் கெட் 1 lakh வரும். இப்போ நான் பேங்க்கில் போட்டது 25 lakhs நான் போட்டேன், 10% மீனிக்கு எனக்கு என்ன வரும், இப்போ 2.5 lakhs வரும். நிறைய கேபிட்டல் போட்டால் நிறைய அமௌண்ட் வரதான் செய்யும், இன்ட்ரெஸ்ட்டு. சேம் வே ஒரு பிஸ்னஸில் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்ஸ் ஆர் பவுண்ட் டு பி ஹையர், கம்பல்ஷனில் ஒரு ஹையர் ஆகிறது வாய்ப்பு அதிகம். ஸோ 40 lakhs போட்டதுக்கு எனக்கு என்ன வரணும், 40 lakhஸில் 10%னா 4 lakhs. 13 போட்டுட்டேன், சாரி, இட்ஸ் 40. 40 lakhஸில் 10%னா என்ன, நம்மளுக்கு 4 lakhs. இப்போது குட்வில் என்னென்னு கேட்டால் எப்படி வரும்னா, இப்போது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் குட்வில் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் என்ன பண்ணோம், குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதை சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். லெட்ஸ் அஸ்யூம் இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம 7 lakhsனு எடுத்துக்கலாம் ஒரு பேஜுக்கு. நம்மளுடைய ஆவரேஜ் போட 7 lakhs வருது. அப்போ என்ன ஆகிடுது, தேர்ஃபோர் சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 7 lakh. என்னுடைய பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆவரேஜ் 7 lakh அண்ட் இண்டஸ்ட்ரியில் 4 lakhs சம்பாதிக்க முடியுது. ஸோ 7 lakh மைனஸ் 4 lakh என்ன, 3 lakhs இஸ் மை சூப்பர் ப்ராஃபிட். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இஸ் 3 lakhsனா இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன 3, அப்போது என்ன இருக்கும், 9 lakhs வந்துருக்கும். ஸோ குட்வில் இஸ் ஈக்குவல் 9 lakhs சொல்லி போட்டிருப்பாங்க. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிங்க, ஜஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் நார்மல் ப்ராஃபிட். 3 lakhs இன்ட்டு 3 9 lakhs. மேலே சொன்னோம் இல்லையா 9 lakhs வந்திருக்கு குட்வில்னு. அந்த 9 lakhs சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் போடணுன்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க. நம்ம இங்கே பேசணும் இல்லையா, ஜஸ்ட் ஷோ யூ ஹியர். அண்ட் தேர்ஃபோர் குட்வில் இஸ் 9 lakhs. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி போட்டிருப்பாங்க பார்த்தோம், வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி போடுறாங்க பார்த்தோம், சூப்பர் ப்ராஃபிட் எப்படி போடுறாங்க பார்த்தோம் இப்போ நம்ம. ஸோ இதே மாதிரி தான் கான்செப்ட் வைஸ் சேம் தான். ஒரு மெத்தடில் அந்த 9 lakhs எப்படி வந்துருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம் நம்ம. அவ்வளோதான், இதுதான் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ கம்பேரிசன் ஆஃப் அவர் ப்ராஃபிட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட். இந்த கம்பேரிசனில் வரக்கூடியதில் தான் இதுக்கு இது சூப்பர் ப்ராஃபிட். இன்ட்டு நான் எத்தனை இயர்ஸ் காம்பன்சேட் பண்ணோம், அடுத்த 3 years காம்பன்சேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 lakhs 9 lakhs நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு கேபிட்டலைசேஷன் மெத்தட். இது ஒன்றுமே இல்லை, நத்திங் பட் ரிவர்ஸ் ஒர்க்கிங். இதில் நமக்கு 2 பார்ட் இருக்குது, கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். 2 மெத்தடில் போடுவோம். கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஏபின்னு என்னதுன்னா, இந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். லெட்ஸே இப்போ நீங்கள் பேங்க்கில் 10 lakhs போகணுன்னு நினைக்கிறீங்க. 10 lakhs இன்ட்ரெஸ்ட் 10% சொல்கிறாங்க. இது அமௌண்ட் இன்வெஸ்டட் 10 lakhs. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10% சொல்கிறாங்க. அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் என்ன கிடைக்கும், 1 lakh கிடைக்கும். இது பேசிக் மேத்ஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் கொஷினை ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 1 lakh சம்பாதிக்கணும், 10% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் நான் போடணும்னு கேட்டேன். நம்ம என்ன சொன்னோம் இனிஷியலாக, இந்த 1 lakh நம்ம எப்படி அரைவ் பண்ணோம், 10 lakhஸில் 10% போட்டிங்கன்னா 1 lakh வந்துடும் இல்லையா. இப்போ கொஷின் ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி எனக்கு 1 lakh சம்பாதிக்கணும் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர், பேங்க் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்க, நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறேன். அப்போ என்ன ஆகும், உல்டா ஒர்க்கிங் தான். 1 lakh டிவைடட் பை 10% போட்டிங்கன்னா வில் கெட் தி பிரின்சிபல் அமௌண்ட். நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுவோம் கிடச்சிரும். அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஏபின்னா இப்போ குட்வில் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், இங்கே கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஃபர்ம் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இது பண்ணால் தான் நமக்கு குட்வில் கிடைக்கும். ஒரு லாஜிக் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த மெத்தடோடது. ஸோ கேபிட்டலைசேஷன் எப்படி என்ன பண்ணுறோம்னா, ஹியர் வி கோயிங் டு கம்பேர் வாட் வி ஷுட் ஹேவ் இன்வெஸ்டட் அண்ட் வாட் வி ஹேவ் ஆக்சுவலி இன்வெஸ்டட். ஸோ இந்த கம்பேரிசனில் வர்றது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஏபி. இன்னும் சின்ன எக்ஸாம்பிள் தரேன், ஒரு புரிஞ்சுக்கிற எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் உங்களை எடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 2 hours படிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, 2 hours படிச்சுட்டு லெட்ஸ் சி ஆர் ஸ்கோரிங் 90 marks. 90 marks நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, they are studying for 12 hours. 12 hours படிச்சுட்டு they have scored 90 marks.
2 பேர் மார்க் பண்ண சேம் தான், ஆனால் போட்ட எஃபர்ட் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வெறும் கம்மி எஃபர்ட்டை போட்டு அதே மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க. அப்போது கம்பேர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட் யூ ஆர் பெட்டர் ஆஃப் பை வாட் 10 ஹவர்ஸு நீங்கள் பெட்டராக இருக்கீங்க. அந்த மாதிரி கம்பேரிசன் தான் இது. ஸோ என்ன சொல்கிறோம், ஹியர் கோயிங் டு கம்பேர் வாட் வி ஷுட் ஹேவ் இன்வெஸ்டட். நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் என் பிஸ்னஸில், ஆனால் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்மி கேபிட்டல் போட்டுட்டு இஃப் யூ ஏபிள் டு ஜென்ரேட் மோர் ப்ராஃபிட்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹையர் எஃபிஷியன்சி. அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகிறது தான் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஏபிங்கிறது. ஸோ ஒரு பார்த்துருவோம் எங்கள் பாயிண்ட்டு. இந்த கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எப்படி அரைவ் பண்ணோம் அப்படின்னா நத்திங் பட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பை என்ஆர்ஆர். இது என்ன லாஜிக் இந்த ஃபார்முலா ஓடுது அப்படின்னா, இப்போ மேலே போட்டோம்லேயே இங்கே நம்ம தான் நான் 1 lakh சம்பாதிக்கிறதுக்கு இப்போது இந்த அமௌண்ட் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன், ரீஃப்ரேஸ் பண்ணிடுறேன். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேண்டாம், ஐ ஜஸ்ட் கால் இட் அஸ் ப்ராஃபிட் அமௌண்ட். அண்ட் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை, ப்ராஃபிட் ரேட்னு எடுத்துக்கலாம். அப்போது நான் 1 lakh சம்பாதிக்கிறதுக்கு 10% மேனிக்கு நான் எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கோம், என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் இது கேபிட்டல் இன்வெஸ்டட் மாற்றிடலாம். ஸோ பேங்க்கில் எப்படி வச்சு பேசணும், அதே பாயிண்ட்டு பிஸ்னஸில் கேபிட்டல் ப்ராஃபிட் வச்சு பேச போகிறோம். ஸோ 1 lakh நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ 10% ப்ராஃபிட் மேனிக்கு நான் எவ்வளோ கேபிட்டல் போடணும்னு கேட்டால் ஆன்சர் பி வாட் 10 lakhs. அதான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கீழே வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சப்போஸ் வி ஹவ் இன்வெஸ்ட் 10 lakhs in a bank FD, இன்ட்ரெஸ்ட் 10%, ஃபிகர் இன்ட்ரெஸ்ட் 1 lakh கிடைக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன 10 lakh into 10%, இன்ட்ரெஸ்ட் 1 lakh கிடைச்சிடும். ஆல்டர்னேட்டிவ்லி கேன் சே தட் டு கெட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1 lakh at 10% per annum we have to invest 10 lakhs. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டாக்கா 1 lakh by 10% போட்டால் நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிடும். நம்ம பேசினா தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்ளைங் த சேம் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, லெட்ஸ் சே நான் பிஸ்னஸில் போட்ட அமௌண்ட்டு 15 lakhs அண்ட் ஜென்ரேட்டட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஒரே நிமிஷம், GERATED generated an average profit of 2.5 lakhs. ஸோ நான் 15 lakhs போட்டிருக்கேன், 2.5 lakhs நான் சம்பாதிச்சிருக்கேன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% என்னது, அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன சம்பாதிக்க முடியும். ஸோ இட்ஸ் சம்திங் லைக் திஸ். நான் 15 lakhs போட்டிருக்கேன் இல்லையா, 15 lakh போட்டதுக்கு நான் என்ன சம்பாதிச்சிருக்க முடியும், வாட் இஸ் மை நார்மல் ரிட்டர்ன். நான் நார்மல் சம்பாதிக்க முடியாது. நார்மல் ப்ராஃபிட் இஸ் வாட் 15 lakhஸில் 10%, which is 1.5 lakhs. 1.5 lakhs is what you can generate in this business. But what we have generated? We have generated 2.5 lakhs. So, அப்போது 15 lakhs போட்டு 1.5 தான் பண்ணியிருக்க முடியும். நான் 2.5 lakhs சம்பாதிச்சிருக்கேன்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இது எப்படி அரைவ் பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட்டை ஆன்சரில் பார்ப்போம். ஸோ குட்வில் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஃபர்ம் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இந்த நம்பர் எப்படி அரைவ் பண்ணுறது, யூ டு கோ ஃபார் ஒர்க்கிங் நோட். ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ நார்மல் இது கேபிட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு வாட், ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. நான் போட்ட ப்ராஃபிட் என்ன, நான் சம்பாதிச்ச ப்ராஃபிட் 2.5 lakhs. 2.5 lakhs சம்பாதிக்கிறதுக்கு 2.5 lakhs டிவைடட் பை 10. நான் என்ன பண்ணியிருக்கணும், ஐ ஷுட் ஹவ் இன்வெஸ்டட். இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு என்னது, திஸ் இஸ் வாட் இட்ஸ் அவர் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம். ஸோ இந்த 2.25 lakhs தான் நான் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் ஃபர்ம். அதுக்கு என்ன மீனிங்னா, நான் 2.5 lakhs சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கேபிட்டல் நான் போட்டிருக்கணும், ஐ ஷுட் ஹவ் இன்வெஸ்டட் 25 lakhs நான் போட்டிருக்கணும். ஸோ 25 lakhs நான் போட்டிருந்தால் தான் 2.5 lakhs சம்பாதிக்க முடியும். ஐ காட் திஸ் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஜஸ்ட் 25 lakhs. ஆக்சுவலாக என்ன போட்டிருக்கேன் கேபிட்டல், நான் கொஷின்லேயே கொடுத்தாங்க 15 lakhs தான் போட்டிருக்கோம். ஸோ 25 lakhs minus 15 lakhs இஸ் வாட் 10 lakhs. இதுதான் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஏபி. ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. அந்த 9 lakhs இப்போ நான் கணக்கு வரல. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு எப்படி கம்ப்யூட் பண்ணுறோங்கிறத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னா என்னதுன்னா, சூப்பர் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லிடுறேன், இந்த லாஜிக்கும் சொல்லிடுறேன் லேட்டரா. சூப்பர் ப்ராஃபிட் பை என்ஆர்ஆர் இன்டூ 100. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் என்ன நம்மளுக்கு, லெட்ஸ் சே இட் இஸ் 1 lakh. இது எப்படி வந்திருக்குன்னா, டு கோ ஃபார் ஒர்க்கிங் நோட். ஒர்க்கிங் நோட்டில் வாங்க. சூப்பர் ப்ராஃபிட் என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க கொஷினில், விச் இஸ் 2.5 lakhs. நார்மல் ப்ராஃபிட் என்ன, நம்ம போட்ட கேபிட்டல். நார்மல் ப்ராஃபிட்னா என்ன, நம்ம போட்ட கேபிட்டலுக்கு என்ன சம்பாதிச்சிருக்க முடியும், 15 lakhஸில் 10% மேனிக்கு 1.5 சம்பாதிச்சிருக்க முடியும். ஸோ 1 lakh இஸ் மை 1.5 lakhs இஸ் மை நார்மல் ப்ராஃபிட். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் என்ன 1 lakh. இப்போ இதை கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம்.
1 lakh by 10 into 100 which is 10 lakhs. ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் எஸ்பி நான் என்ன பண்ணுறோன்னா சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை கேபிட்டலைஸ் பண்ணுறோம் which will come to 10 lakhs. இங்கே ஒரு பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வாட் happens is குட்வில் அண்டர் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா வந்து 10 lakhs வந்தது, குட்வில் அண்டர் சூப்பர் ப்ராஃபிட்னா வந்து 10 lakhs வந்துருக்கு. ரெண்டு மெத்தட்லேயுமே நோட் கொடுத்துருக்கேன். கேபிட்டலைசேஷன் மெத்தட் என்ன ஆகும்னா ஆன்சர் will always be same under both the approaches, that is கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் பண்ணுங்கள் இல்லை கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். லாஜிக் என்ன சிம்பிள் தான். சரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் நான் என்ன போட்டிருக்கணும் என்ன போட்டிருக்கேங்கிறத கம்பேர் பண்ணி அரைவ் பண்ணோம். சூப்பர் ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் நாக் ஆஃப் பண்ணுறேன். 2.5 lakhs சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் என்ன சம்பாதிச்சிருக்க முடியும், 1.5 சம்பாதிச்சிருக்க முடியும். ஸோ 1 lakh நான் எக்ஸஸ் சம்பாதிக்கிறேன். இந்த எக்ஸஸ் 1 lakh என்ன பண்ணுறோம், நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், குட்வில் கண்டுபிடிச்சிடுறோம். இதுதான் ஜஸ்ட்டு. இது புரிஞ்சதுன்னா ஓகே, இதோடைய ப்ராப்ளம் இல்லை. பட் 1 mark ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகும்போது நம்ம இன்னும் பேசுவோம் இதை பற்றி. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், வேறு வேறு ஆங்கிளில் அப்ரோச் பண்ணுறோம். ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஏபி as well as கேபிட்டலைசேஷன் ஆஃப் எஸ்பி சூப்பர் ப்ராஃபிட் both will give you same answer. நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி நான் என்ன சம்பாதிக்கிறதுக்கு என்ன போடணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நாக் ஆஃப் பண்ணுறீங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் சூப்பர் ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டே நாக் ஆஃப் பண்ணிடுறோம். நான் என்ன சம்பாதிச்சேன் என்ன பண்ணியிருக்க முடியும், நாக் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ போத் ஆர் டூயிங் த சேம் திங் ஒன்லி, ஆனால் வேறு வேறு வேலை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அப்ரோச்சஸ் டிஃப்ரெண்ட்டே இல்லை, இதுதான் கான்செப்ட். ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் ஆன்சர் சேமாக தான் வரும். 1 mark கிட்ட கேட்பாங்க, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் சாப்டர். இந்த டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் போடுங்க, நான் உங்களை பிங்க் பண்ணுறேன். தேங்க்யூ.